என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கியின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 7வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பரிதானம் என்று சொன்னால் லஞ்சம் வாங்குதல், லஞ்ச காரியங்களை பெற்றுக்கொண்டு கஞ்சாடையாயிருத்தல், குறுக்கு வழியில் வருமானங்களை சம்பாதித்தல். இந்த பரிதானம் இருதயத்தை என்ன செய்யுமா? கெடுத்து விடுமா. பரிதானம் நல்ல வருமானத்தை கொடுக்கும், ஆனால் இருதயத்தை கெடுத்து விடும். பாருங்க, உங்கள் சிந்தை கரைப்பட்டு விடும், உங்கள் கண்கள் கரைப்பட்டு விடும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த லஞ்சம் என்கிற வலையில் சிக்கிக்கொள்கிறவர்கள் வெகு சீக்கிரத்தில் வளர்ந்து வருவது போலத்தான் காணப்படும். எல்லா விதத்திலும் அவர்கள் வருமானம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். ஒரு வீட்டுக்கு பல வீட்டை வாங்கிடுவாங்க, காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு சொல்லி பெருக ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உடைய இருதயம் கெடுக்கப்பட்டு போய்விடும், எல்லாவித பாவங்களும் அங்கு சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் இருதயத்தை கெடுக்கிற இந்த பரிதானம் என்ற காரியத்தை விட்டு விலகி வந்துவிடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இது நாள் வரையிலும் உங்கள் கரங்கள் இந்த லஞ்ச காரியங்களை பெற்று கரைப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இனி நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது இல்லை, குறுக்கு வழியில் எந்த வருமானத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.